ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. நான் தீமைகளில் இருந்து, தவறுகளில் இருந்து, பிழைகளில் இருந்து விடுபடுவதாக இருந்தாலும், ஒரு நல்லறத்தை, ஒரு வெற்றியை, ஒரு இன்பத்தை சுவைப்பதாக இருந்தாலும், அதை செய்வதற்குரிய ஆற்றல், இதிலிருந்து விலகுவதற்குரிய ஆற்றல் இறைவா இல்லா பில்லா அல்லாஹ்வை கொண்டே தவிர வேறில்லை. அவன் தான் அதை செய்ய வச்சான் அப்படின்னு உடனே வெற்றி வந்த உடனே எப்படி ஆட்டம் வரும்? பிறர் எப்படி இழிவா பார்க்க தோணும்? ஒரு தோல்வி வந்த உடனே எப்படி துவண்டு போக தோணும்? வராத. இந்த தோல்வி நானா உண்டாக்குறது, அவன் தானே. இல்லா பில்லா ஹவுல, நான் இந்த 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 சிக்கலை, இந்த இழப்பு, இந்த துன்மை எனக்கு வந்துச்சுன்னா அவன் கொடுத்தா, இது அவன் கொடுத்தா என்கிற உணர்வு வந்ததுக்கு பிறகு, அதுக்கு பிறகு நான் எப்படி என்னை நொந்து கொள்வேன்? ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி போயிட்டேனே, எல்லாம் அவன் டிசைட் பண்றது, அவன் முடிவெடுக்கிறது என்று அவன் மேல பாரத்தை தூக்கி வைக்கிற பொழுது என்ன வாழ்வின் அனுபவங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளும். அதுல இருந்து ஒரு பெரிய ரியாக்ஷன் வராது. பெரிய துன்பங்கள் துயரத்துக்கு ஆளாயிட்ட மாதிரி துடிச்சு அரண்டு புரண்டு எத்தனை பேர் பார்க்குறோம்? தற்கொலை பண்ணிக்கிறானே, உயிரையே மாச்சிக்கிறானே, வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா அனுபவங்களையும் உள்ளம் விரிந்திருந்தது என்றால் அந்த உள்ளம் உள்வாங்கிக் கொள்ளும். ஒருவேளை சில நேரங்களுக்கு, சில நிமிடங்களுக்கு, சில நாட்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஊசலாட்டம் வரலாம், அதுக்கு பிறகு சமாதானம் அடைஞ்சிடும். கொஞ்ச நேரம் ஆன உடனே சமாதானம் அடைஞ்சிடும். ஆனால் நிறைய பேருக்கு சமாதானம் அடைய மாட்டேங்குதே. அப்படியே காலம் முழுக்க நினைச்சு நினைச்சு வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் சில இழப்புகளை, துன்பங்களை நினைச்சு மூத்தா 30 வயசுல நடந்திருக்கும், 60 வயசு வரைக்கும் நினைச்சு இப்படி ஆயிடுச்சே, அன்னைக்கு மட்டும் அப்படி நடக்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? 30 வருஷம் கழிச்சு பேசுறாங்களே. அப்படியான அவருடைய உள்ளம் இறுகி கிடக்கிறது, வாழ்வின் அனுபவங்களை ஏற்க முடியாமல் இருக்கிறது என்ற அர்த்தம். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நாம எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை அந்த விரிந்திருக்கிற உள்ளம் நமக்கு தரும். உள்ளம் விரிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த விஷயத்தை நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதுக்கு எப்படி நான் பதிலளிக்கணும், இதை எப்படி நான் எதிர்கொள்ளணும் என்கிற அந்த எதிர்கொள்கிற துணிச்சலை, ஆற்றலை, உள்ள பக்குவத்தை விரிந்த உள்ளம் நமக்கு தரும். உள்ளம் அனுபவங்களை ஏற்றுக்கொள்ளும், உள்ளம் எதிர்கொள்கிற ஆற்றலை தரும். உள்ளம் நம்மிடத்திலே இருந்து என்னவெல்லாம் வெளிப்பட வேண்டுமோ அதையெல்லாம் வெளிப்பட வைக்கும். நல்ல எல்லாம் எதெல்லாம் கொடுன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் கொடுப்பேன். இன்னைக்கு என்னால் கொடுக்க முடியல, என்ன காரணம்? அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அல்லாஹ் எனக்கு செல்வத்தை மட்டும் கொடுக்கல, எல்லாம் எத்தனையோ கொடுத்துருக்கான். அல்லாஹ் கொடுத்துருக்க எல்லாத்தையும் அல்லாஹ் திரும்ப கொடு, மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறான். சிலதை கொடுக்குறேன், பலதை கொடுக்க மாட்டேங்கிறேன், கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. ஆனால் உள்ளம் விரிந்திருந்துச்சுன்னா, குடுன்னு சொன்னோம்னா அல்லாஹ் எதையெல்லாம் கொடுக்க சொன்னா எல்லாத்தையும் கொடுப்பேன். செல்வத்தை கொடுக்க சொன்னா செல்வத்தை கொடுப்பேன், நேரத்தை கொடுக்க சொன்னா நேரத்தை கொடுப்பேன், அன்பை கொடுக்க சொன்னா அன்பை கொடுப்பேன், கருணையை கொடுக்க சொன்னா கருணையை கொடுப்பேன், உழைப்பை கொடுக்க சொன்னா உழைப்பை கொடுப்பேன். என்னதெல்லாம் என்கிட்ட கொடுத்தானோ, கொடுத்துவிட்டு இதை அடுத்தவங்களுக்கு கொடுன்னு சொன்னானோ எல்லாத்தையும் கொடுப்பேன்.